படிச்சிருந்தேன். நான் வள்ளியூர் கண்கட ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தேன். அங்கே நல்ல சாதி வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்டேன். அங்கே ரொம்ப ஜாதி ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு அந்த ஸ்கூலில். அதுக்கப்புறம் நான் அங்கே காயமடைஞ்சு இங்கே திருநெல்வேலி ஹைக்ரௌண்டு அங்கே அட்மிஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே நல்லா டாக்டர்ஸும் நல்லா கவனிச்சிருந்தாங்க, எல்லாம் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எக்ஸாம் எழுத சார் வந்தாங்க, சொல்லிக் கொடுக்க டீச்சர் சார் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சாரும் நல்லா ஹெல்ப் ஒரு தனி கவனம் செலுத்தி நல்லா படிக்க வச்சுருந்தாங்க. அங்கே ஸ்கூலில் அந்த ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூலும் இல்லை. இது நல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தான் இருந்தாங்க. அப்போ இவ்வளோ மார்க் எடுத்ததுனால அவங்க ஸ்கூலில் ஒவ்வொரு சாரும் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. தமிழில் 71 எடுத்தேன், இங்கிலீஷில் 93 எடுத்தேன், எக்கனாமிக்ஸ் 42 எடுத்தேன், காமர்ஸ் 84, அக்கௌண்டன்ஸ் 85, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 94 எடுத்தேன். இவ்வளோ படித்தது. அப்புறம் இங்கே திருநெல்வேலி அங்கே சேவியர் ஸ்கூலில் படித்தேன், சேவியர்ஸ் பாளையக்கோட்டில் படித்தேன். அங்கே எல்லாம் அப்பா எல்லோரும் இங்கே ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா தங்கச்சி நல்லா படிக்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. வேறு அப்புறம் இது முடிச்சு நல்லா இன்னும் மார்க் எடுக்கணும். அப்புறம் பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிக்கணும் இருக்கேன். அதுக்கு பள்ளி கல்வித்துறை அவங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது என்ன மார்க் எடுக்கிறது. அங்கே இப்படி பிரச்சனை இருந்தனால நாங்கள் இங்கே இருந்தோம். அண்ணன் இந்த ஸ்கூலில் படித்து நல்லா மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான் இருக்குது. அது அண்ணனுக்காண்டி இந்த சம்பவம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.